10 நாள் ஆச்சு. 1ஆம் தேதியில இருந்து போராடுறாங்க. 31ஆம் தேதி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இவங்க எல்லாரோட சீட்டையும் ராத்திரியோட ராத்திரியா கழிச்சு காலையில வேலைக்கு வரும்பொழுது இனி உங்களுடைய சம்பளம் கார்பரேஷன் கணக்குல வராது, தனியார் கம்பெனி ராம்கி அதுக்குள்ளதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அதற்கான பின்விளைவை தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில 2021 ஃபர்ஸ்ட் அவர் ஒரு லெட்டர் எழுதினாருங்க. எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதினாரு. அதுல அதிமுக 10 ஜோனை தனியார் மயப்படுத்தியதை ரொம்ப விமர்சிச்சு அதுல இருக்கிற அத்தனை பேருக்கும் பணி நிரந்தரம் பண்ணணும், ரத்து பண்ணணும் தனியார் மயத்தை அப்படின்லாம் அவர் அதுல எழுதியிருந்தாரு. ஆனா இப்ப அவரே ஆட்சிக்கு வாக்குறுதியும் கொடுத்தாரு. அப்படிதான் அவர் இங்கெல்லாம் பெருவாரியான வெற்றியும் பெற்றார். கலையெல்லாம் காப்பாத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்லங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த விஷயத்துல ஏன் அந்த குப்பை அங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விய மக்கள் கேட்கணும். இவங்களுடைய வலிய அவங்க உணரணும். என்ன மாதிரி அவங்களும் இவங்க பின்னாடி நின்று போராடணும். மக்கள் இல்லைன்னா இன்னைக்கு ஆட்சி இல்ல. அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வரும்போது திருப்பி இதே வாக்குறுதியை ரீசைக்கிள் பண்ணி கொடுப்பாங்களா? இதை நிறைவேற்றிட்டு புதுசா எதுவுமே செய்ய மாட்டாங்களா? இன்னும் எத்தனை நாளுக்கு அப்படியே இருக்க போறோம்? சொன்ன வார்த்தை தவறக்கூடாதுங்க. அது யாரா இருந்தாலும் அது அழகில்லை. வார்த்தை தவறக்கூடாது. இல்ல, இன்னும் ஒன்று சொல்றேன். இவங்க கேக்குறது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நேத்து வரைக்கும் இருந்ததை திடீர்னு நீங்க மாத்தாதீங்கன்னு தான் கேக்குறாங்க. பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல அவங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ அவமானமும் அச்சுறுத்தலும் தான். கொஞ்சம் நியாயம், மனிதாபிமானத்தை மனதில் கொண்டு இவங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை நீங்க சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு சுமூகமான தீர்வு கொடுத்தீங்கன்னா, எல்லாருக்கும் உகந்த ஒரு தீர்வை கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக திமுகவை பாராட்டுற, இன்றைய அரசை பாராட்டுற, அப்பா ஸ்டாலினை பாராட்டுற முதல் பெண் நானா தான்.